சிந்து பைரவி சீரியலில் பார்த்தீங்கன்னா அன்னபூரணி வர வர வந்து ரொம்ப ஓவராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அன்னபூரணி பண்ணுறது வந்து சரியா தப்பா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சொல்லுங்க. ஸோ இப்போ சிவாவை கூப்பிட்டு வந்து நம்ம அன்னபூரணி பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி டிசிஷன் உன் மனைவியை ஏற்றுக்கவே கூடாது, என்றைக்குமே அது வந்து நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லும்போது அப்போ கூட வந்து சிவா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து வந்து அவ போய் சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு தான். நான் அப்போ கூட வந்து இல்லை அதெல்லாம் பொய்ன்னு எத்தனையோ தடவை சொன்னேன். அதை நீங்க கொஞ்சம் கூட நம்பாம நீங்க கல்யாணம் பண்ணி வச்சு இவ கூட தான் வாழணும்னு சொன்னீங்க. இப்போ நான் வந்து அவ கூட வாழ்றதுக்கு தயாராயிட்டேன். என் மனசு ஃபுல்லா அவ தான் இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க இப்போ வந்து அவ கூட நீங்க சேர்ந்து வாழக்கூடாது, இன்னொருத்தி கூட தான் நீ சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னா அது எப்படி பெருமா சரிப்பட்டு வரும்? நீங்க பேசுறது நியாயமான பேச்சே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல் தடவை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ரொம்பவே கிளியரா வந்து பேசியிருக்காரு நம்ம சிவா. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் இடையில கொஞ்சம் அப்பப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் போய்கிட்டே இருக்கும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா சிவா முடிவாக சொல்லிடுறாரு, இந்த ஜென்மத்தை பொறுத்த வரைக்கும் சிந்து மட்டும்தான் என்னோட மனைவி, அவளை தவிர வேற யாருக்குமே என் மனசுல இடம் கிடையாது. ஆனாலும் நான் வந்து உங்களுடைய ஒரு பர்மிஷனுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸோ அன்னபூரணியே சொல்லிடுறாங்க, அப்போ இதுதான் ஏன் முடிவு, நீயும் கேட்டுக்கோ. என்னைக்குமே அவளுக்கு நான் மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தரவும் மாட்டேன், அவளை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கவும் மாட்டேன். அது மட்டும் கிடையாது, அவளை உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நான் விடவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதனால சிவாவுக்கு என்ன சொல்றது அப்படின்னு வந்து தெரியாம அப்படியே வந்து முழிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து அவர் போயிடுறாரு. ஏன்னா இதுக்கு மேல அவங்களால வந்து சொல்லி புரிய வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு வந்து போயிடுறாரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சிந்து பைரவி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த கேம்புக்கு போயிருக்கும் போது சிவா வந்து சிந்துவுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னா வந்து சிந்து எடுத்து பைரவி கிட்ட காமிச்சுக்கிட்டு இருப்பான். இங்க பாரு பைரவி, இது எல்லாமே டாக்டர் எனக்காக வாங்கி கொடுத்தது, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து காமிச்சு ஒன்னொன்னா வந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஸோ பைரவிக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, சிவா வந்து முன்னாடி எப்படி இருந்தாலும் இப்போ வந்து ரொம்ப நல்லவரா மாறிட்டாரு, ஸோ சிந்துவை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு, அது வரைக்கும் நமக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்கு சிந்து, எல்லாமே சூப்பராக இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மகா வந்து பார்த்துடுறாங்க. நம்ம சிவா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கேவலமாக மாறிட்டானே, இவளுக்கு போய் இவ்வளோது வாங்கி கொடுத்துருக்கானே, இது எப்படி நம்ம சும்மா விடுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே விறுவிறுன்னு போயிட்டு அன்னபூர்ணி கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி சிவா வந்து சிந்துவுக்கு நிறைய பொருளை வாங்கி கொடுத்துருக்காரு, அது எல்லாமே அவர் ரூம்ல வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு, நீங்களே வந்து பாருங்கக்கா இந்த கொடுமையா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸோ உடனே பைரவி எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கிளம்பலான்னு போகும்போது சிந்து சொல்றாங்க, இங்கே பாரு பைரவி, நான் சொல்றேன் தப்பா நினச்சிக்காத, ஆறுமுகம் மச்சான் நீ சொல்ற மாதிரிலாம் வந்து கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர், உனக்கு ஏன் அவ்வளோ அவர் மேலே இவ்வளோ கோவம்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயத்துல அவர் வந்து கொஞ்சம் வார்த்தையை விட்டுட்டாரு, ஆனா அது எந்த அவரா விட்டதா இருக்காது, நிச்சயமா அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நீ அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸோ பைரவிக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கார்னர் வருது ஆறுமுகம் மேலே. பட் இருந்தாலும் இல்லை சித்து, அவர் என்னை வந்து துரோகம் பண்ணிட்டான், நான் வந்து வேண்டான்னு சொல்லி கூட அவன் வந்து அதை வந்து கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணாமல் என் கழுத்தில் தாலி கட்டிட்டான், அவனை எப்பயுமே நான் வந்து மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பைரவி சொல்லிட்டு அங்கே இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ கிளம்புனோடனே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து மகா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி 2 பேருமே வந்து வராங்க. ஸோ வந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து சிந்து கிட்ட வந்து ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பிள்ளைய ஏமாற்றி இவ்வளோ பொருளை நீ வாங்கியிருப்ப, இதெல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற, இங்கே பாரு சிந்து, என்னோட பொறுமை எல்லாம் ஓரளவுக்கு தான் இருக்கும், ஆனால் நீ ரொம்ப ஓவராக வந்து போய்கிட்டு இருக்க, இது எல்லாத்துக்குமே ஒரு நாள் நீ பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இல்லை, இந்த ஊர்லேயே நீ வந்து இருக்கக்கூடாது, உன்னை நான் இந்த ஊரை விட்டு வெளியே துரத்தி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா பொருளையுமே வேகமாக எடுத்துகிட்டு வந்து போயிடுறாங்க. ஸோ இதனால சிந்து மனசளவில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாமல். ஆனாலும் அவங்க எதுவும் சொல்லலை, அமைதியாகவே இருக்காங்க. எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா சிவா ரூமில் வந்து போட்டுடுறாங்க. ஸோ அங்கே சிவா உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன பார்க்குற, இதெல்லாம் எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னு நீ வந்து நினைக்கிறியா, இது எல்லாத்தையும் சிந்துவுக்கு தான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன், இங்கே பாரு சிவா, இதுக்கு பிறகும் இந்த மாதிரி எந்த வேலையும் நீ வச்சுக்கவே கூடாது, உனக்கும் அவளுக்கும் வந்து எப்பயுமே வந்து செட் ஆகாது, செட் ஆகவும் நான் விடவே மாட்டேன், இந்த மாதிரி இதுக்கப்புறம் நீ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணேன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன முடிவெடுப்பேன்னு கூட உன்னால் வந்து யோசிச்சே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லும்போது ஸோ அவங்க 2 பேருக்குள்ளேயுமே கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடக்குது. பட் இருந்தாலும் அன்னபூரணி வந்து நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இதனால சிவாவுமே வந்து என்னடா சொல்கிறது, நம்ம எப்படா இவங்களுக்கு நம்ம புரிய வைக்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு.
ஸோ இந்த பக்கம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து வந்து அவங்களோட அப்பாவை வந்து பார்க்க போறாரு. ஸோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பேசுங்கப்பா ப்ளீஸ்ப்பா என்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கொஞ்சம் நேரம் பேசாமல் யோசிச்சுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் கோவப்பட்டு பேசினாரு. இந்த மாதிரிலாம் நீ வந்து பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பா நான் பண்ணது வந்து தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ நான் வந்து பேச வந்தது எனக்காக கிடையாது, பைரவிக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என் பொண்ணு பைரவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சத்யராஜ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனால் அவருமே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிவிட்டு கடைசியில் சிந்து கிட்ட வந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவெடுக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து பைரவி கிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவள் வந்து புரிஞ்சு பாப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சத்யராஜுவே கிளம்பி வந்து பைரவியை பார்க்கறதுக்காக வராரு. ஸோ பைரவியை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா பைரவியுமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அப்பாவை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து சொல்கிறாரு, நீ மாப்பிள்ளை மேலே ஏமா இவ்வளோ கோவமா இருக்க? கண்டிப்பாக அவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஆள் கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர், நீ அவரை சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாருங்கப்பா தயவு செஞ்சு நீ அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கிற பேரில் எதுவும் சொல்லாதீங்க. நான் அன்றைக்கி கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் அவர்கிட்ட சொன்னேன். ஆனாலுமே அது எதையுமே அவர் வந்து காதில் வாங்காமல் அவரோட அம்மாக்காக வந்து என் கழுத்தில் தாலி கட்டிட்டாரு. ஆனால் எனக்கு அவரை வந்து பிடிக்கலப்பா, எப்படி என்னால் அவர் கூட வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு பைரவி, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு. ஆறுமுகம் மாதிரி ஒரு பையன் உனக்கு வந்து மாப்பிள்ளையாக கிடச்சிருக்காங்க, உண்மையிலேயே அது ரொம்ப நல்ல விஷயம். அவரை மாதிரி ஒரு தங்கமான பையன் கண்டிப்பாக உனக்கு வந்து வேறு யாருமே கிடைக்க மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு, நீ ஏன் அது எல்லாமே வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்து பேசுகிறாங்க. ஸோ அதுக்கு மறுப்பு தெரிவித்து பைரவியுமே பார்த்தீங்கன்னா நிறைய சொல்கிறாங்க. அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சஞ்சய் வந்து என்னோட ஃப்ரெண்டு தானப்பா, அது உங்களுக்கே தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சஞ்சய் கூட சேர்த்து வச்சு என்னை வந்து அவர் தப்பாக பேசுகிறாருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த சத்யராஜ் கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணாலுமே ஆனாலுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆறுமுகத்துக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. நீங்கள் பாரு பைரவி, நீ சொல்கிறது எல்லாமே வந்து சரிதான், ஆனால் கண்டிப்பாக ஆறுமுக மாப்பிள்ளை இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறவர் கிடையாது. நீ வந்து ஆரம்பத்துலேருந்தே அவரை வந்து பார்த்துருந்தா உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அவர் எப்படிப்பட்டவர், என்னென்ன பண்ணியிருக்காரு, எப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பொண்ணுங்க கிட்ட அவர் எப்படி நடந்துப்பாருன்னு கூட உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இது அவர் தான் பேசியிருப்பாருன்னு நீ நம்புறியா? இல்லை வேற யாராவது அவரை ஏற்றி விட்டு கூட பேச வச்சிருக்கலாம் இல்லையா? அதை கொஞ்சம் நீ யோசிச்சுப்பாரு. எப்பயுமே அவர் விட்ட வார்த்தையை யோசிக்காத. அவர் எதுக்காக விட்டாரு, யார் அவங்களுக்கு வந்து பின்னாடி இருந்து ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இல்லை யாராவது அவருக்கு வந்து பாதிப்பு வர மாதிரி பேசியிருக்காங்களான்னு கொஞ்சம் யோசி பைரவி அப்படிங்கிற மாதிரி சத்யராஜ் சொல்லும்போது, ஸோ பைரவியுமே பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்த வகையில் யோசிக்காமல் விட்டுட்டோமே, ஒருவேளை இதுக்கு பின்னாடி ஆறுமுகம் தான் இருக்கானா, இல்லை வந்து வேற யாராவது வந்து பார்த்தீங்கன்னா தூண்டி விட்டு இந்த மாதிரி அவருக்கு கோவப்பட்டு பேசியிருக்காரா அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பைரவி வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நடுவில் இப்போ சிவா வந்து என்ன முடிவு எடுக்க போறாரு, சிந்து கூட சேர்ந்து வாழ போறாங்களா, இல்லை அன்னபூரணியை எதிர்க்க போறாங்களா, இந்த பக்கம் பைரவி ஆறுமுகத்தை ஏற்றுக்க போறாங்களா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கதைக்களம் ரெண்டாக பிரிஞ்சு வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.